கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 30 திங்கட்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு தேவ கிருபையும் சமாதானமும் பெருகி இருப்பதாக. விசேஷமாக நம்ம இந்த வாரம் முழுவதும் வருடத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதை குறித்து வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகின்றோம். நேற்றைய தினத்துல நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட லேவியராகமம் 26வது அதிகாரம் 10வது வசனம், புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். இங்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்னா, புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்களாக. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தர் புதிய தானியத்தை தரப்போகின்றார் இல்லையா? புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகள், புதிய காரியங்கள் என்று சொல்லி நமக்கு புதிய வருஷத்துல இப்படிப்பட்ட புதிய பல காரியங்களை செய்ய போகின்றார். அப்போ அதற்கு முன்பதாக பழையவைகளை எல்லாம் நாம் ஒழிய பண்ண வேண்டும். பழையவைகள் என்றால் என்ன? ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக, புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற நம்மிடத்தில் இருக்கின்ற பழைய வேண்டாத துர்க்குணங்கள், நம்மிடத்தில் இருக்கின்ற வேண்டாதவைகள், இவைகளை எல்லாம் மதியினங்கள், அறியாமல் செய்கின்ற சிற்சில தவறுகள், இவைகளை எல்லாம் நம்மிடத்திலிருந்து விலக்கும் பொழுது நாம் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருக்கும். இங்கு 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இப்ப இங்கேயுமே பாருங்களேன், அதாவது புளித்த நல்ல மாவு ஆட்டி வைக்கும் போது பழைய புளித்த மாவோடு சேர்ந்து நம்ம கலந்து வச்சோம்னா புதிய மாவு எல்லாமே ரொம்ப புளிச்சு போயிடும். அதனால என்ன பண்ணுவோம், வீட்டுல பழைய மாவு இருந்துச்சுன்னா புதிய மாவு அரைச்ச உடனே இந்த பழைய மாவை நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு தூர விலக்கிடுறோம் இல்லையா? அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாட்டோம். அது நம்மளால யூஸ் பண்ண முடியலைன்னு சொன்னா, அது சாப்பிட முடியாதுன்னா அதை கீழே போட்டுறோம் நம்ம. அதே போல பழைய குணங்களை எல்லாம் நீக்க வேண்டும். சில சாப்பிடுகின்ற உணவுப் பொருட்கள்லாம் ஒரு பேக்கரியிலேருந்து வாங்கிட்டு வர்ற பிரெட் இது மாதிரிலாம் 2 நாள் தான் அவங்க அதில் அழகா டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ல அதுக்குள்ள நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடணும். சாக்லேட்ஸே கடையில் வாங்கும்போது அதில் இன்ன தேதியில் இது பேக் பண்ணப்பட்டது, இது இன்ன தேதி வரைக்கும் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். நட்ஸாக இருந்தால் கூட அப்படிதான் அதை போட்டிருக்கோம். சில நேரம் நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க அதை. அதே போல் என்ன பொருள் பாக்கெட்டில் வாங்கினாலும் அதில் அது எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோம். அது வரைக்கும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் என்று சொல்லி போட்டிருக்கோம். அப்போ அந்த நாள் தாண்டி பின்பு அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு கெடுதியாக மாறிவிடும். அதே போல நம்ம புதிய ஆண்டிற்குள்ள போகிறோம். அப்போ நமக்கு புதிய நன்மைகள் வேண்டும். அப்போ நம்ம கிட்ட இருக்கின்ற காலாவதியான தேவையில்லாத காரியங்கள், பழக்க வழக்கங்கள், குணங்கள், இவைகளை எல்லாம் நம்ம அகற்றி நம்மை துப்புரவு பண்ணி கொண்டால் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற கலைகள், இவைகளை எல்லாம் நம்ம பிடுங்கி துப்புரவு செய்து கொண்டு புதிய ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி நம்ம புதிய ஆண்டிற்குள் போகலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த பூமியிலையும் கர்த்தர் நம்மை நன்றாய் வாழ வைப்பதற்காக அழகாக வீடு, வாசல், குடும்பம் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றார். அப்போ நம்ம வீட்டுல, குடும்பத்துல காணப்படுகின்ற இப்படிப்பட்ட பழைய காரியங்களை எல்லாம் நீக்கி நீங்க சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன செய்வாராம்? லேவியர் ஆகமத்துல இதற்கு முந்தின வசனம் சொல்லுகின்றது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆண்டவர் அப்ப என்ன செய்வாராம்? நம்ம மேல கண்ணோக்கமா இருக்க போகிறார். கண்ணோக்கமாக இருந்து அவர் என்ன பண்ண போகிறார்? நம்மை பழுக பண்ண போகிறார், நம்மை பெருக பண்ண போகிறார். அதனோடு கூட நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை, நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் திடப்படுத்த போகின்றார். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற சில நேரம் தாமதமாய் இருக்கலாம். ஆனா தாமதமானாலும் பரவாயில்லை, ஆண்டவர் அதை திடப்படுத்தி நிச்சயமாக சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். நம்ம செய்ய வேண்டியது பழையதை விளக்க வேண்டும். இந்த டிசம்பர் 30 நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்து இன்றும் நாளையும் நேரம் இருக்கும் பொழுது அமர்ந்து எந்த காரியங்கள் எல்லாம்
உங்களுக்கு முன்னேற விடாதபடிக்கு இடையூறாக உங்களுடைய ஞானமில்லாத தன்மை, மதியினங்கள், உங்களுடைய எரிச்சல், கோபம் இதெல்லாம் கூட பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையா நின்று கொண்டே இருக்கலாம். குடும்பத்துல உள்ள சமாதானத்தை குறைப்பதற்கு எதெல்லாம் வழி செய்து கொண்டே இருக்கிறது, அதையெல்லாம் விளக்க இந்த நாட்கள்ல நீங்கள் முடிவெடுங்க. கர்த்தரை கிட்டி சேர முடியாதபடிக்கு, வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க முடியாதபடிக்கு நேரமெல்லாம் எப்படி விரயமாகுது, அதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்க. அப்படி நேரம் விரயமாகிற அந்த காரியத்தை எல்லாம் விலக்கி கொள்ள நீங்க தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் வருகின்ற புதிய ஆண்டிலே புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய கிருபைகளை உங்களுக்கு பரிபூரணமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி அவங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை திடப்படுத்துவார். நாம் பழையதை விளக்குவோம், புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்குவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த வருடத்தின் நிறைவு நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தவும், அதே நேரத்துல எங்களை நாங்களே ஆராய்ந்து எதிலெல்லாம் சரி பண்ண வேண்டுமோ நாங்கள் சரி பண்ணி பழையவற்றை தேவையில்லாதவைகளெல்லாம் விளக்கவும் நீர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே புதிய தானியம் இவர்களுக்கு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற 31ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபையில் வைத்து ஆசீர்வாத டிவி மற்றும் ஆசீர்வாத திருச்சபை இணைந்து நடத்தும் வாக்குத்தத்த ஆராதனை நடைபெற உள்ளது. இதிலே நீங்கள் ஆசீர்வாத டிவி நேயர்கள் கூட நீங்கள் வந்து உற்சாகமாக இதிலே கலந்து கொள்ளலாம். புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.